தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகம் முழுசா இருக்கிற பக்தர்களுக்கு காவல் தெய்வமா குலதெய்வமா இருக்கிறவர் தான் திருச்செந்தூர் முருகப்பெருமான். இவர் தினம் நடத்துகிற அதிசயங்கள் ஒன்று ரெண்டு கிடையாது. திருச்செந்தூர் கடற்கரையில் முன்னாடி 24 தீர்த்தங்கள் இருந்ததாகவும் அந்த புனித நன்னீர் ஊற்றுகளில் பக்தர்கள் நீராடி வந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் காலப்போக்கில் அந்த தீர்த்தங்கள் மணல் மூடி போனதுனால இப்போ நாழிக்கிணறுல மட்டும்தான் மக்கள் புனித நீராடி வர்றாங்க. இந்த நிலையில் அடிக்கடி திருச்செந்தூர் கடலலைகள் சீறி வந்து கடலரிப்பு ஏற்பட்டு சில கல்வெட்டுகள் கிடைக்கிறது சமீப காலமாக தொடர்ச்சியாக நடந்து வருது. அப்படி சில நாட்களுக்கு முன்னாடி கிடைச்ச கல்வெட்டில் மாதா தீர்த்தம் பிதா தீர்த்தம்னு குறிப்பிடப்பட்டிருந்ததோட அந்த தீர்த்தத்தில் நீராடினா என்ன பலன் கிடைக்கும்னு எழுதப்பட்டிருந்தது. அதே மாதிரி இப்போ கடலரிப்பு அதிகமாக ஏற்பட்டிருக்கிற சூழலில் பக்தர்களுக்கு இன்னொரு கல்வெட்டு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 6 அடி உயரம் இருக்கிற இந்த கல்வெட்டு குப்புற கிடந்ததுனால அதை திருப்பி போட்டு அதில் இருக்கிற செய்தியை தெரிஞ்சுக்கணும்னு மக்கள் ஆர்வமாக இருந்திருக்காங்க. ஆனால் அதிக எடை காரணமாக அந்த கல்வெட்டை திருப்ப முடியாமல் பணியாளர்கள் பல மணி நேரம் கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்போ அங்கே கடலை பார்த்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு நபர் கூட்டத்தை தாண்டி திடீர்னு உள்ளே வந்து ஒரு கம்பியை கயிறில் கட்டி கல்லுக்குள்ளே கொடுத்து தோளில் வச்சு தூக்குங்க, கல் புரண்டுருன்னு சொல்லியிருக்கிறாரு. பணியாளர்கள் அதே மாதிரி செய்யவும் ரொம்ப எளிதாக கல்வெட்டு புரண்டு வந்திருக்கு. ஆனால் அந்த நபர் இதை சொன்ன உடனேயே கூட்டத்தோட கூட்டமாக கலந்து மறைஞ்சு போயிட்டாருன்னு அவரை திருப்பி கண்டுபிடிக்க முடியலைன்னு பக்தர்கள் சொல்லியிருக்காங்க. முருகப்பெருமானே அவர் மூலமாக தங்களுக்கு செய்தி அனுப்பினதாக தான் எல்லாரும் நம்புகிறாங்க. சுனாமி நேரத்திலேயே கடல் தண்ணி கோவிலுக்குள்ளே ஏறாமல் கடலை உள்வாங்க வச்ச முருகனாச்சே, அவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு நிறைய பேர் மனசால நினச்சிருக்காங்க. முருகன் சூரபத்மனை கொல்ல நினைக்கும் போது அவன் மாமரமாக மாறி கடலுக்குள்ளே ஒளிஞ்சதுனால தன்னோட வேலை எரிஞ்சு முருகப்பெருமான் அவனை 2ஆ பிளந்ததாகவும் அவருடைய வீரவேல் சக்தியால தான் கடல் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எல்லை தாண்டாமல் நிற்கிறதாவும் பக்தர்கள் நம்புகிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இப்போ கிடைச்ச கல்வெட்டில் சத்திய தீர்த்தம்னு பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோட இதில் நீராடினா ஷண்முகர் பாத அருளால் ஊழ்வினை துன்பங்கள் நீங்கும்னு எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி கிடைச்ச கல்வெட்டுகளில் முருகனுடைய பேர் எதுவுமே இல்லாத நிலையில் இந்த கல்வெட்டில் ஷண்முகர்னு பேர் இருக்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது. திருச்செந்தூர் கடற்கரையில் இது மாதிரி நிறைய தீர்த்தங்கள் இருக்கிறதுனால அதையெல்லாம் கண்டுபிடிச்சு பக்தர்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு, இது மூலமாக திருச்செந்தூரில் நல்ல குடிநீர் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடுகளை செய்ய முடியும்னு கோரிக்கைகள் எழுந்திருக்கு. கடவுள் இல்லைன்னு யார் எவ்வளவுதான் கூச்சல் போட்டாலும் நம்பினவங்களுக்கு காற்றாய் கடலாய் நிலமாய் நெருப்பாய் அகண்ட வெளியாய் எங்கும் நிறைந்து குமரக்கடவுள் நிச்சயம் அருள் புரிவான் அப்படிங்கிறது தான் சனாதன தர்மம் உரைக்கக்கூடிய சத்தியமாக இருக்குது.